பாப்போம் நாளைக்கு பாப்போம் எப்படி இருக்குன்ட்டு அப்படி இந்த வல்லரைக்க பாலகனுக்கு 5 வயதிலே அறிவுகளிலே அந்த பிள்ளை கொண்டு சேர்க்கணும். அந்த பாடசாலையில கொண்டு சேர்த்து அரைக்கணக்கு பாடம் நல்ல பாடத்தை சொல்லிக் கொடுக்கணும். ஆமா, நல்ல நாளையிலே கல்வி கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று வாத்தியார் நல்ல நாளை பார்த்தார். அப்படி நல்ல நாள்ல எப்படி கல்வி கற்றுக் கொடுக்கார் தெரியுமா? அங்கே ஓலைச்சுவடி கையில எடுத்த எழுத்தாணி கை பிடித்து அழகாக எழுதி சொல்லிக் கொடுக்கிற. எப்படி தெரியுமா? அறிவோம் நன்றாக குரு வாழ்க குருவே துணை. அப்படிதானே? அப்படிதானே? இல்ல வேற மாதிரி சொல்லி கொடுக்காங்களா? வேற எப்படி சொல்லி கொடுத்தாங்க? எப்படி அழணும், எப்படி அடம் பிடிக்கணும், சரி எப்படி சாப்பாடு வேண்டாம்னு சொல்லணும், அத மட்டும் சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்படிதானே? அப்படி கிடையாது. அதாவது வாத்தியார் முதல்ல சொல்றது முதல்ல தாய் தந்தையை வணங்க வேண்டும். தாய் தந்தையை வணங்கி பின்னாலே நமக்கு கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய வாத்தியாருக்கு ஒரு வணக்கத்தை சொல்லணும். அப்படியே வாத்தியார கண்டா வீட்டுக்குள்ள ஓடுவீங்க. இப்ப அப்படி கிடையாது. தெரிஞ்சுக்கிட்ட? வீட்டுக்குள்ள ஓடினால்தான் நீ இப்படி உட்கார்ந்துருக்க. தெரிஞ்சுக்கிட்ட? அப்ப இந்த வல்லரைக்கன் எப்படி படித்து வருகிறான் தெரியுமா? அறிவோர் நீ ஒன்றை வேண்ட ஆத்திச்சோடி ஒன்னை பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்கிறோம். ஏன்னா அந்த காலத்து படிப்பு இப்ப நீங்க படிக்கிறீங்களா? இந்த பெரிய படிப்பு கிடையாது. என்ன படிப்புன்னு கேக்குறீங்களா? மகாபாரதம், ராமாயணம், கருட புராணம், வள்ளி திருமணம். வள்ளி திருமணம் ஐயா, வள்ளிக்கு திருமணம் இல்ல, வள்ளி திருமணம். ஆமா, சிவபுராணங்களை எல்லாம் படித்து வருகின்ற. ஆமா, இப்படி கலைகளை எல்லாம் படித்து வரக்கூடிய நேரத்திலே அங்கே அரைக்கலைக்கு வயசு 21 வயது. ஆமா, 21 வயதுல பிள்ளைக்கு கல்யாணத்தை முடிச்சு பார்க்கணும் அப்படி என்று சொல்லி பவளக்கண்ணி என்று சொல்லக்கூடிய வெண்ணை பார்த்து திருமணத்தை நடத்தி வைத்த. கல்யாணம் முடிச்சா மட்டும் போதாது, நாட்டு பொறுப்பை உடைக்க வேண்டுமையானால் அப்படி 56 தேசத்து மன்னர்களை வரவழைக்க வேண்டும். எல்லோரு முன்னிலையிலோ மகனுக்கு தங்க கிரீடத்தை சூட வேண்டும். ஆசை நல்ல ஆசை தானே. நமக்கு பின்னாலே இந்த நாட்டை நம்ம பிள்ளைதானே ஆள போறோம். அதான் இன்னைக்கு சொல்லிருக்காங்க, பிள்ளைங்களுக்கு கல்யாணம் முடிச்சாச்சுன்னா பொறுப்பு அவங்க கையில ஒப்படைச்சிடணுமா. ஆமா, வீட்டு பொறுப்பம்மா
பொறுப்பு இல்ல, பொறுப்பு கொடுக்கணும். அதாவது வீட்டு பொறுப்புப்ப. ஆமா, இப்ப இதுக்கு இது வரைக்கும் வீட்டு பொறுப்பெல்லாம் நான் பாத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் நீதான் பாத்துக்கணும். ஆமா, வல்லரக்கன் கையில இல்ல, உன் பிள்ளை கையில. ஆமா, கொத்துச்சாவி கையில கொடுத்துடணும். ஒரு சாவி தான் இருக்கு, கொத்தால சாவி இல்லையா? கொத்தா சாவி இல்லையா? அப்படி வேற இருக்கா? அவங்களோட ரோட்ல படுத்து எரிஞ்சு போறான். என்ன எங்க படுத்தானே? ஏற்கனவே ரோட்ல தான் படுத்திருக்காரு. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ரோட தானே, அப்புறம் என்ன செய்ய முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. அதே மாதிரி அந்த வல்லரக்கனுக்கு பொறுப்பை ஒப்படைக்க வேணுமே என்று சொல்லி 56 தேசத்து மன்னர்களை வரவழைத்து அங்கே மயிலமூடி தரிக்க வேணுமே என்று அரியணையிலே அமர செய்த நேரத்துல வல்லரக்கன் சிம்மாசனத்துல உட்கார்ந்திருக்கிறார். ஆமா, உன்ன மாதிரி. அப்படியா? அதாவது என்னல இருந்து மேல உள்ள சீட்ல தானே உட்கார்ந்துருக்க. அதானே கேக்குறேன். கம்பீரமா உட்கார்ந்துருக்க. சரி, அப்படியா? அந்த சேரு எப்பனாலும் காலம் வாரி விடும், அது தெரியுமா? யார் சொன்னா? நீ சொல்லுதியா? அதாவது நான் பின்னால விழுந்தாலும் என்ன தாங்கி பிடிச்சுக்கிடுவாங்க, நீ பின்னால தாங்கி பிடிக்க ஆளு இல்லை. இன்னைக்கு சொல்றேம்மா, கடவுள் தாங்கி பிடிப்பாரா? அதை சொல்லலாமா? இப்ப சொன்ன பத்தியா, உங்கள இருந்து பெரிய இடத்துல இருக்கேன்ட்டு அப்படிதான் நினைக்க கூடாது. எனக்கும் தெரிஞ்சுக்கிட்டா அந்த ஆசைதான் வரக்கூடாது. அப்படி நினைக்க கூடாது. எப்படி நினைக்கணும் தெரியுமா? அதாவது அம்மா சீட்ல வந்து உட்காரணும். எப்படி? அம்மா இருக்கக்கூடிய அரியணையில நம்ம உட்காரணும்னு நினைக்கணும். சரி, அப்படி இல்லம்மா, அதாவது இந்த சீட்ல உட்காரணும். ஆமா, சரி, அப்படி சொல்லுதியா? அது சரிதானே. அப்படி சொல்லுதில்ல, அப்படி கிடையாது. எனக்கு பின்னாலே இந்த பாடத்தெல்லாம் படிக்கணும் இல்ல, அத சொல்றோம்மா. அதே மாதிரி என்ன வல்லரக்கனுக்கு அங்க எப்படி முடி சூட போறாங்க தெரியுமா? தங்க நல்ல மொழி தரித்து தரணி எல்லாம் பொண்ணு நல்ல மொழி தரித்து மூவல்லகை தலையத்தில கிரீடம் வைத்த கிரீடம் வைத்த தரணி எல்லாம் வைத்த தரணி எல்லாம் வைத்த அரியணையிலே அமரக்கூடிய நேரத்துல நேரங்களும் பார்த்தான, நேரத்தையும் பார்க்கல, காலத்தையும் பார்க்கல. சரி, தான் என்ற அகம் தன்னாலே வந்து விட்டது. கண்டிப்பா. சரி, முடியாது. அப்படி தான் என்ற அகத்தோடு அமர்ந்திருக்கிறார். அப்படி அகத்தோடு இறக்கக்கூடிய நேரத்தில் யாரையுமே மதிக்கல. முதல்ல தாய் தந்தையை மறந்தார். யார் ஒருவர் பெற்ற தாய் தந்தையை மறக்கிறாங்களோ அன்றைக்கே அவங்களுக்கு அழிவு காலம் ஆரம்பமாகும். அப்படிதானே? மத்தவங்களை மறந்தாச்சுன்னா நமக்கு சாப்பாடு கிடைக்குமா? நம்மளை இவ்வளவு நாள் பெற்று வளர்த்து ஆளாக்கி நமக்கிண்டு எல்லாத்தையும் முடத்து விட்டு அவங்க தனி மரமா இருந்தா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? மனசு கஷ்டப்படுமா? வெளியே சொல்ல மாட்டாங்க. அப்படிதானே? சொல்ல மாட்டாங்கனாலும் நம்மளும் புரிஞ்சுக்கணும்ல.
யாருக்கு வரல? உங்களுக்கு வரல. பக்குவம் வரணும். வரலன்னு சொல்லக்கூடாது, வரணும். அதே மாதிரி என்ன வல்லரைத்தராசுதனாகப்பட்டவன் அரியணையில் அமர்ந்த நேரம் மதிக்காமல் இருக்கும் பருவமள்ள பொழிய கோலமள்ள பொழிய காடைகர வெள்ளைய காடைகர வெள்ளையா வாதாள உலகத்திலே வாதாள உலகத்திலே பஞ்சமதே வருவோயா பெரியவர்களை எல்லாம் மதிக்கவே இல்லை. தாய் தந்தையை மறந்தான், ஆண்டவனை மறந்தான். அத்தனை பேர்களை மறந்ததுக்கு அப்புறம் சாப்பாடு எங்கோடி கிடைக்கும்? காலம் மழை பொழியவில்லை, காடைகரை விளைச்சல் இல்ல. 1 வருஷம் 2 வருஷமா 12 வருட காலம் மழைங்கிறது கிடையாது, குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது. என்னது இல்ல? மழை இல்ல. மழை பொழியக்கூடிய நேரத்துல மழை பொழியல. கண்டிப்பா அப்படி மழை பொழியாமல் இறக்கக்கூடிய நேரத்தில் பஞ்சம் பஞ்சம் எப்பேற்பட்ட பஞ்சம் வந்து சேர்ந்து தெரியுமா? நாளை நல்ல உருண்ட பஞ்சம், நாளை நல்ல உருண்ட நாளை நல்ல உருண்ட பஞ்சம், உருண்ட பஞ்சம் உருண்ட பஞ்சம் ஐயரை தோற்ற பஞ்சம் ஐயரை தோற்ற பஞ்சம் பஞ்சம் வரக்கூடிய நேரத்தில் அந்த வல்லரே ராஜதனாகப்பட்டவன் பஞ்சம் நேராமல் இருக்க வரிகள் போட்டு ஆண்டு வருகின்றார்.
எப்படி வரிகள் ஒட்டாண்டு வரோம் தெரியுமா? ஒரு கூட்டம் கண்ணீருக்கு வரிகள் ஒட்ட